தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலே தேவன் உங்களையும் என்னையும் 18 நாட்கள் ஜனவரி மாதத்திலே 2025 வருஷத்திலே தேவன் 18 நாட்கள் கண்மணி போல காத்து 19வது நாளை 3வது ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்முடைய தயவினாலும் நம்ம இதுவரையும் இந்த 18 நாட்கள் நடத்தி 19வது நாளை காண செய்தாரே, அதற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கிறதுனாலே, போதுமானதாக இருக்கிறதுனாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்திலே கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னார்? நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன், பாழானதை பயிர்நிலமாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன். நிர்மூலமானவைகளை கட்டுவேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குவேன் என்றும் அதை காப்பாற்றி காத்துக்கொள்வேன் என்றும் நம்மை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். இந்த 3வது வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஐசையா 41:17. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன். செவி கொடுத்து கர்த்தர் கைவிடாதிருப்பாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம், நம்முடைய தேவன் சொன்னால் நிச்சயம் அதை செய்வார். அவர் மனமாற மனுஷன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அப்படியானால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறதையே செய்கிறவர், செய்கிறதையே சொல்லுகிறவர், நமக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுகிற தேவன். இந்த 3வது வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் யாருக்கு செவி கொடுப்பார், யாரை கைவிடாதிருப்பார்? இந்த 2 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யாருக்கு செவி கொடுப்பார், யாரை கைவிடாதிருப்பார்? முதலாவதாக சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். 34ஆம் சங்கீதம் 4வது வசனம், Psalms 34:4. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. முதல் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தை தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று படிக்கிறோம். இந்த அபிமெலேக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்து அவன் நிற்கிற போது, பைத்தியக்காரனுக்கு கொஞ்சமா என்று சொல்லி தாவீதை துரத்தி விட்டதாக 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கும்போது நமக்கு விளங்கும். 1 Samuel chapter 21 verse 11-15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அதை தான் இங்கே சொல்கிறான். நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் அதிகாலையில் தேடுவோம், முழு இருதயத்தோடு தேடுவோம்.
ஆபத்தில் கருத்தாய் தேடுவோம். கர்த்தரை எப்போதும் தேடுகிற மனுஷராய் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கண்டடைய அவர் சமீபமாயிருக்கையில கூப்பிடுவோம். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவோம். தேடுகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. தேடுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் செவி கொடுக்கிறார். நீங்கள் நானும் தேவைக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற மனுஷராக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நான் கர்த்தரை தேட 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 நீங்கள் கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக, நீங்கள் நானும் கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் செவி கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாகத்தால தண்ணீரை தேடி கிடையாமல் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஒருவேளை கர்த்தர் கைவிட்டது போல, கர்த்தர் மறந்தது போல, கர்த்தர் அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலவரத்தில் நம்ம வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தான் நான் செவி கொடுப்பேன். என்னை கூப்பிடுறேனே, தேடுறேனே, என் தாகம் எனக்கு தெரியாதா, என்னுடைய தேவை தெரியாதா, அப்படி பல கேள்விகள் நம்ம கேட்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்றார், நான் செவி கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திர, கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக யாருக்கு செவி கொடுக்கிறார் என்று பார்த்தால் 66ஆம் சங்கீதத்திலே Psalm 66 verse 19 and 18 and 19 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 66ஆம் சங்கீதம் 18 19 வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் புகழப்பட்டார். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், மெய்யாய் அவர் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே சங்கீதக்காரன் 18வது வசனத்திலே இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லிட்டு 19ஆம் வசனத்திலே மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார். அப்படியானால் நான் நினைக்கிறேன், இவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஏறெடுக்கிறான். இருதயத்தை கழுவி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆம், அதனால்தான் 16ஆம் வசனத்திலே verse 16 தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். அவரை நோக்கி கூப்பிட்டேன், வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் புகழ்ந்தேன், மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறாரா? செவி கொடுக்கல, கர்த்தர் பதில் கொடுக்கல. கர்த்தராகிய நான் செவி கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரே. அப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செவி கொடுக்கல அப்படின்னா கர்த்தர் நம்முடைய இருதயம் சரியில்லை, நம்முடைய சிந்தை சரியில்லை, நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை என்று அர்த்தம். அக்கிரம சிந்தை, இருதயத்தில் அக்கிரமமான சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், iniquity thoughts of iniquities. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரம சிந்தை. சிந்தையில பல சிந்தை இருக்கிறது. கேடான சிந்தை, அக்கிரம சிந்தை, பொல்லாத சிந்தை. இந்த சிந்தை சரியில்லாவிட்டால் நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். ஒரு முறை லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, எலியா செய்தது போல நாம செய்யலாம், அக்கினி இறக்கி இவர்களை கொன்று போடுவோம். ஆண்டவர்கள் பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள்? which kind of spirit do we have? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? நமக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன? நமக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? how is our mind? how is our thought? அது ஈவில் தாட்டா இருக்குமானால், அக்கிரம சிந்தையா இருக்குமானால் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டாராம். நம் சிந்தையை சீர்படுத்துவோம், சிந்தையை பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக
யாருடைய ஜெபத்தை கேட்பார் என்றால், யாருக்கு செவி கொடுப்பார் என்றால், 77ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் verse 77:1. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கெஞ்சினேன் என்று சொல்லுகிறான். தேவனை நோக்கி நான் கெஞ்சினேன், சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் தேவனிடத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிற, கெஞ்சி ஜெபிக்கிற, கெஞ்சி போராடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்தத்தை உயர்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கெஞ்சினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அலறி துடித்து தோய்ந்த ஆத்துமாவோடு கூட சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்று கெஞ்சினேன். கெஞ்சுதலுக்கு இறங்கினார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற மனுஷராய் மாறணும். அப்போ கர்த்தர் கேட்பாராம். வேதத்துல கெஞ்சினவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு வேதத்துல தேடினால், மோசே யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை படிக்கும்போது தேவனிடத்துல கெஞ்சி பிரார்த்தித்ததை நமக்கு படிக்க முடியும். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். 12ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ ஒதுங்கிரு, நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன், உன்னை பெரிய மனுஷனாய் மாற்றுகிறேன் அப்படின்னு கர்த்தர் பேசுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தேவனிடத்துல கெஞ்சி கேட்கிறான். எக்ஸோடஸ் 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவளை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். 11வது வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கைகளினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியிலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனத்துக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைந்தருளும். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்னென்னைக்கு சுதந்தித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மோடனே உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி ஜெபித்தார், கெஞ்சி பிரார்த்தித்தார். தேவன் அவர்களை நிற்கிரகம் பண்ண நினைத்ததிலிருந்து அவர் திரும்பினார். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கு செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான கையினால புறப்பட பண்ணி இவளை கொண்டு போடவா இவளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர். ஜனங்க பரியாசம் பண்ணுவாங்களே, அவங்களோட தேவனுக்கு அவர்களை எகிப்துல கொண்டு போய் சேர்க்கிற பலனில்லை என்று சொல்லுவாங்களே. ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பாரும். உடைய கோபத்தை விட்டு திரும்பி இந்த ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவரை அழித்து போடாதிரும் ஆண்டவரே என்று கெஞ்சினார். கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிறவர், கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிறவர். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லுகிறாரே. இவளுடைய கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து நன்மை செய்தார், பரிதாபம் கொண்டார். அவர் செய்ய நினைத்த தீங்கை விட்டு திரும்பி மனஸ்தாபப்பட்டார் என்று படிக்கிறோம். மீண்டும் மோசே இன்னொரு இடத்திலே என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது தேவனை நோக்கி கெஞ்சுகிறதை நமக்கு படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர்ஸ் chapter 12 verse 13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மோசேக்கு விரோதமாய் மீரியாமும் ஆரோனும் விரோதமாய் பேசுகிறார்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பர்ஸ் 12 verse 1. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும்
அவனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் மோசைக்காக பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மேகத்துணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் என்று 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் சொப்பனத்தோடு கூட அவனோடு பேசுறதில்லை, முகமுகமாய் பேசுகிறேன். அவன் எங்க வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், நான் அவனோடு மறைபொருள் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் என் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படிக்கு நீங்கள் தாசனாகி மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் மேல் கோபம் வந்தது. மிரியாம் குஷ்டரோகியானாள் என்று 10வது வசனத்தில் படிக்கிறோம். 11வது வசனத்தில் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆரோன் புலம்புகிறதை படிக்கிறோம். 13வது வசனத்தில் அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே அவளை குணமாக்கும். கெஞ்சுதலை கேட்கிறவர். நான் செவி கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் கெஞ்சுதலை கேட்கிறவர் மோசையின் கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். யாருக்கு செவி கொடுப்பார்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. யாருக்கு செவி கொடுப்பார்? அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு. யாருக்கு செவி கொடுப்பார்? தேவனை கெஞ்சி கூப்பிடுகிறவர்களுக்கு. மோசே மாத்திரமல்ல, மனாசே என்கிற ஒரு ராஜாவும் கூட தேவனை நோக்கி கெஞ்சினதை நமக்கு படிக்க முடியும். 2 நாளாகம புஸ்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 33ஆம் அதிகாரம் 12ம் 13ம் வசனத்தை படிக்கும் போது அங்கே படிக்கலாம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி இருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலே 2 Chronicles 33:10 கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவன் கவனியாதே போயிருந்தான். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர் மனாசை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், சங்கிலியினாலே கட்டி நெருக்கப்பட்ட போது, இடுக்கத்தில் இருந்த போது, அசிரிய ராஜாவினால் பிடிக்கப்பட்ட போது அவன் கெஞ்சினான், தேவனை நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கூட தேவன் சொன்னதை கேளாமல் போயிருக்கிறதுக்காக மனஸ்தாபப்பட்டு கெஞ்சுவோம், கெஞ்சி பிரார்த்திப்போம், கெஞ்சி போராடுவோம், கெஞ்சி வேண்டிக் கொள்வோம். தேவனிடத்துல கெஞ்சுகிற மனுஷரா இருந்தால் உங்க விண்ணப்பத்தையும் என் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு அவனை மீண்டும் தன் ஸ்தானத்திற்கு ராஜாவாக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பினார் என்று படிக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய நான் செவி கொடுப்பேன், கர்த்தராகிய நான் செவி கொடுப்பேன், கர்த்தராகிய நான் செவி கொடுப்பேன். உனக்கு செவி கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். செவி கொடுப்பேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன்னை கைவிடாதவர், சொன்னதை செய்கிறவர். கர்த்தர் I the Lord have spoken it, I will do it. I the Lord hear your voice. உன்னுடைய சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறார். கூப்பிடுவாயா? கர்த்தரை தேடுவாயா? சுத்த இருதயத்தோடு தேடுவாயா? கெஞ்சி கூப்பிடுவாயா? உன் சிறுமையில உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர், உன் இடுக்கத்தில் நெருக்கத்தில் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். மோசேக்கு இறங்கினவர், மோசேயின் கெஞ்சுதலை கேட்டவர், மிரியாமுக்காக மோசே கெஞ்சின போது கேட்டவர், மனாசே நெருக்கப்படுகையிலே அவனுக்காக அவன் கெஞ்சுதலை கேட்டவர். இன்னும் பைபிள்ல நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து ஓசியா 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஓசியா chapter 12 verse 4 அங்கே படிக்கும்போது அவன் தேவ தூதனோடு போராடினான், கெஞ்சினான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தூதனோடு போராடி மேற்கொண்டான்.
அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்தில் நம்மோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். பலத்தினால் தேவனோடு போராடி தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது கெஞ்சினான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு கெஞ்சுதலை கேட்டவர், அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய நெருக்கங்கள் எதுவானாலும், பிரச்சனைகள் எதுவானாலும், போராட்டங்கள் எதுவானாலும், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர் இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் பேசுகிறார். உன் கெஞ்சுதலை கேட்க பேசுகிறார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேடுகிறவர்களுக்கு சத்தத்தை கேட்கிறவர், சுத்த இருதயத்தோடு கூப்பிடுகிறவர்களுக்கு சத்தத்தை கேட்கிறவர், அக்கிரம சிந்தை இல்லாத ஜபத்தை கேட்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, கபடமில்லாத உதடுகளின் பிறக்கும் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன், கேட்கிற தேவன், கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நெருக்கத்திலே கூப்பிட்டால் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். 120 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை கூப்பிட்டேன். உன்னுடைய afflictions, midst of the afflictions, you call unto the Lord. You call unto the Lord. கர்த்தரை கூப்பிடு. அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன். உன்னை கைவிட மாட்டார். வேண்டுதலை கேட்பார், கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கைவிட மாட்டார்? 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 13 வசனத்திலே, 1 King chapter 6 verse 13, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிட மாட்டேன், என் ஜனத்தை நான் கைவிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசையா 42:16 குருடரை அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையிலே கொண்டு போய் இருளை வெளிச்சமும் அந்தகாரத்தை பட்ட பகலுமாக்கி அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். உன்னை புதிய புதிய பாதையிலே, உனக்கு தெரியாத பாதையிலே, அவனே குருடன், அவனை கொண்டு போய் புதிய பாதையில, தெரியாத பாதையில, அறியாத பாதையில நடத்தி கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்னும் 1 சாமுவேல் 12:22 1 சாமுவேல் 12:22 ஜனமாக்கி கொள்ள மனதாயிருந்தபடினால், உன்னை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், நீ அவருடைய ஜனமாயிருக்கும்படி, உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் உன்னை தான் பிரியமாயிருக்கிறார், உன்மேல்தான் அன்பாயிருக்கிறார், உன்மேல்தான் பட்சமாயிருக்கிறார், உன்மேல்தான் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தர் செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அவருக்கு செவி கொடுத்து, தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன் சொன்னீரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், தேடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர், மெய்யாய் தேடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆமாண்டவரே, உண்மையான இருதயத்தோடு, அக்கிரமம் இல்லாத சிந்தையோடு தேடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர், கெஞ்சிக்கிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர், நெருக்கத்தில் தேடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர். நீர் செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். எங்களை கைவிடாதிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். கிருபை இரக்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், செவி கொடுப்பார், கைவிடாதிருப்பார். கர்த்தர் தாமே கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.